ஹாய், நான் உங்கள் மெகராஜ். இது அஃப்கோர்ஸ் ப்ரீ கோர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, புல்லட் பாயிண்ட். அதாவது அமேசானில் லிஸ்டிங் பண்ணும்போது புல்லட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் ப்ராடக்டோட புல்லட் பாயிண்ட் அப்படிங்கிறது அந்த சர்ச் இன்ஜினில் வந்து நல்லபடியான ஒரு சர்ச் கொடுக்கக்கூடியது. ஸோ அதை எப்படி நம்ம பார்க்குறது, அதை எப்படி நம்ம ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்கோம். ஸோ இதில் டாய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரைட்டிங் பேட் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ராய் அண்ட் கேம் போர்ட்டபிள் ரஃப் பேட் இ ரைட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் இ ரைட்டிங் பண்ணலாம். அதாவது இதில் டிலீட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டிலீட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிலீட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இதில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒன் டச் எரேஸ் பட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஒன் டச் எரேஸ் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன வேணால் வரைஞ்சிட்டு நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எரேஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ப்ரெஷர் சென்சிட்டிவ் ஸ்க்ரீன் லெட் யூ கிரியேட் திங் அண்ட் தின் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெஸ்ட் பர்த்டே கிஃப்ட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணி நிறைய காமிக்கணும். ஸோ உங்களுக்கு ஒருவேளை இது படிக்கிறதுக்கு புரியல அப்படின்னா ரொம்பவும் சிம்பிளான விஷயம்தான். இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட் போய்க்கோங்க. கூகுள் டிரான்ஸ்லேட் நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் ஸோ குழந்தைகளுக்கான சிறந்த பிறந்தநாள் பரிசு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிடைக்கும் தன்மையை பொறுத்து நிறம் மாறுபடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கலர் மேபி வேரி ஆஸ் பெர் அவைலபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது கலர் மாறுபடலாம், எங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை நான் உங்களுக்கு தருவோம். இப்போ நாங்கள் பிக்சரில் காட்டின கலர் தான் தருவோம்னு கிடையாது, எந்த கலர்னாலும் உங்களுக்கு தருவோம். பட் ப்ராடக்ட் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பெஸ்ட்டு பர்த்டே கிஃப்டாக இருக்கும் உங்கள் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அவங்க முக்கியமான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி ஃப்ரெண்ட்ஸ் வித் நேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டேப்லெட் கேன் பி ரிட்டன் ஃபார் ஓவர் 1,00,000 டைம்ஸ். அதாவது 1,00,000 டைம்ஸில் நீங்கள் ஒரே டேப்லெட்டில் 1,00,000 டைம் எழுதிக்கலாம். அதே நேரத்தில் பாருங்கள், நீங்கள் 1,00,000 டைம் எழுதணும் அப்படின்னா 1,00,000 பீஸ் பேப்பர் வேஸ்ட் ஆகும். ஸோ 3 பிக் ட்ரீ, அதாவது 3 மரங்கள் அதுக்காக வெட்டப்படும். ஸோ அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் செலவாகாது, அதுக்காக மரத்தையும் வெட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம ப்ராடக்டை ஹைலைட் பண்ணி ஒரு ஒரு சிறந்த ப்ராடக்டாக நீங்கள் காமிக்கணும். ஸோ அதுக்கடுத்து வேறு ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ இந்த டாக்கிங் டாயை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பெர்ஃபெக்ட் கிஃப்ட் ஃபார் யுவர் கிட் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் ஃபன்னி டாய் வில் டெஃபினெட்லி மேக் பீப்புள் ஹூ ரிசீவ் இட். அதாவது நம்ம பேசுகிறத இது திரும்ப அப்படியே பேசக்கூடிய ஒரு பொம்மை. ஸோ அதுக்கடுத்து இது குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும், அந்த மாதிரி நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம வேறு ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ இந்த கார் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் சிம்பிள் போட்டு இந்த புல்லட் பாயிண்டை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ டியூரபிள் ஆன்டி காலிசன் சாக் ப்ரூஃப் ஆல் டெரைன் கார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இதில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு புல்லட் பாயிண்ட்டையும் நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட், அதாவது நீங்கள் எந்த ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்டில் இதுக்கு முன்னாடி, அதாவது நல்ல பிராண்டாக சேல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் என்ன புல்லட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன புல்லட் பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன ஹைலைட் இருக்கோ, அந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் தமிழில் டைப் பண்ணி அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை அங்கேயே பேஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் பட்சத்தில் நீங்கள் அதை அப்படியே டைப் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹைலைட் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டில் என்னென்ன டீட்டெயில் இருக்கோ எல்லாத்தையும் கொடுங்க. அவங்க பார்த்துட்டு உங்கள் எதை அதிகமாக பர்ச்சேஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் புல்லட் பாயிண்ட் ரெடி பண்ணி உங்கள் சேல்ஸை நல்லபடியாக பண்ணுங்கள். நன்றி. ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்க்கு நான் பதில் சொல்கிறேன். நன்றி.